வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சில அதிரடி முக்கிய அறிவிப்புகளை இப்போ அரசு அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. மூத்த குடிமக்கள், ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் மகளிர் உரிமை தொகை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டுன்னு சொல்லி அனைத்து அப்டேட்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க. அப்போ தான் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழகத்துல மகளிர் உரிமை தொகை மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகளும் உணவு பொருள் விநியோகம் அனைத்துமே ரேஷன் கார்டு அடிப்படையில தான் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மக்கள் குறைதீர் முகாம் அப்படின்றது மாதமே நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கும். அதே போலவே இந்த மக்கள் குறைதீர் முகாம்ல நம்ம ரேஷன் கார்டு தொடர்பான ரேஷன் அட்டையில் பெயர் நீக்கம், சேர்த்தல், முகவரி சான்று வாங்குறது, மாற்றம் செய்யறது, தொலைபேசி எண் மாற்றம் செய்யறது, பதிவு செய்யறது, ரேஷன் பொருட்கள் சம்பந்தமான புகார்கள், வெளிக்கடையில் விற்கக்கூடிய பொருட்களின் மீது புகார்கள்னு சொல்லி அனைத்துமே இந்த மக்கள் குறைதீர் முகாம் மூலமா நம்மளால பண்ணிக்க முடியும். இது இப்போ நடக்க இருக்கு. வருகின்ற சனிக்கிழமையான 9/5/2026 தேதியில ஒவ்வொரு மாவட்டத்திலுமே இருக்கக்கூடிய தனி வட்டாட்சியர் வட்ட வழங்கல் அலுவலகங்களில் பொது விநியோக திட்டம் தொடர்பாக இது மக்கள் குறைதீர் முகாம் நடக்க இருக்கு. ஸோ அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்திலையுமே இந்த மக்கள் குறைதீர் முகாம் 10 மணிலிருந்து பிற்பகல் 1 மணி வரையும் நடக்க இருக்கு. வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி உங்களோட ரேஷன் அட்டையில் பெயர் திருத்தங்கள், மாற்றங்கள், முகவரி அப்டேட்னு எதுனாலையும் பண்ணிக்க முடியும். இரண்டாவது அப்டேட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, 60 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருட்கள் வாங்குறது கியூல அப்படின்றது ரொம்பவுமே சிரமமான ஒரு காரியம். இதற்காக தாயுமானவர் திட்டம் அப்படின்ற திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமா வீட்டிற்கே மாதம் சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல ரேஷன் பொருட்களை எடுத்துட்டு வந்து ரேஷன் கடை ஊழியர்களே விநியோகம் செய்வாங்க. அதற்கான தாய்மானவர் திட்டத்துல நீங்க இணைஞ்சு பயன்பெறணும் அப்படின்னா இந்த மக்கள் குறைதீர் முகாம்ல கலந்து கொண்டு அதற்கு தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து அந்த தாய்மானவர் திட்டத்துல சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதை வாங்கி எடுத்துட்டு வந்து ரேஷன் கடையில கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் அப்படின்றது வந்து சேரும். இது நிறைய மக்களுக்கு பெருமளவில் தெரியாமையே இருக்கு. முடிஞ்ச அளவு நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. இந்த தாய்மானவர் திட்டத்துல மூத்த குடிமக்கள் மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளும் பயன்பெறலாம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. தேவையான ஆவணங்களை உங்களோட ரேஷன் அட்டை, வயதிற்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப், உங்களோட போட்டோ, இது மட்டும்தான் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அண்ட் மூன்றாவது முக்கிய அறிவிப்பாம், யாரெல்லாம் PHS மற்றும் அத்தையோதயா ரேஷன் கார்டுகள் சொல்லக்கூடிய AAY ரேஷன் அட்டைகள் வைத்திருக்கீங்களோ இவங்க ரேஷன் அட்டையில இருந்து பெயர் நீக்கம் செய்யணும் அப்படின்னா இது 1 மாதம் காலம் ஆகும் அப்படின்னும், நீங்க 1 மாதத்துல எப்போ விண்ணப்பம் செஞ்சாலுமே ரேஷன் அட்டையில பெயர் நீக்கம் செய்யறதுக்கு மாதத்தின் இறுதியில தான் இதற்கான ஒப்புதல் கிடைக்கும் அப்படின்னு மத்திய அரசு தரப்புல இருந்து வெளியிட்டிருக்காங்க. இதனால நம்ம ரேஷன் அட்டை வாங்குறது கண்டிப்பா தாமதம் ஏற்படும். அண்ட் மகளிர் உரிமை தொகையாக மாதமே பெண்கள் ரூபாய் 1000 வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இதுலதான் இப்போ ஒரு முக்கியமான மாற்றம் ஒன்று வெளியாயிருக்கு. அதாவது முதலமைச்சரா பதவி ஏற்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய தாவேக தலைவர் அவர்கள் அவருடைய சட்டசபை தேர்தல் அறிக்கையில மகளிருக்காக 60 வயது உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே ரூபாய் 2500 வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. அதனை போலவே இப்ப மகளிர் உரிமை தொகையும் நிறுத்தப்பட்டு உள்ளது. ஸோ அவர் ஆட்சி எடுத்த பின்னாடி தான் இதற்கான கையெழுத்திடுவார் அப்படின்னும், ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் சில தகுதிகள் மற்றும் வரம்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சில அறிவிப்புகள் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் முக்கியமாக ரேஷன் அட்டைதாரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, KYC யாரெல்லாம் ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ முடிஞ்சளவு அப்டேட் பண்ணிடுங்க. இதனை தொடர்ந்து 6 மாத காலமாக ரேஷன் பொருட்கள் யாரெல்லாம் வாங்காமல் இருக்கீங்களோ உங்களுடைய ரேஷன் அட்டையை 1 by 1 ரத்து செஞ்சுட்டு வராங்க. அதுலேருந்து நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா ரேஷன் பொருட்களை போயிட்டு வாங்கி பயனடைங்க. அப்பதான் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து சலுகைகளும் வந்து சேரும். இவை அனைத்து தான் ரேஷன் அட்டை தொடர்பாக வெளியாயிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்புகள். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.